ஏய், கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. என்னடா இவன் ஒரு பேப்பர் தூக்கிட்டு வந்துட்டு நிறைய பேரழி இருக்கானேன்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா மக்களை நல்வழிப்படுத்தி அவங்க ஒரு உயரத்துக்கு கொண்டு போன ஆட்கள் தான் இவங்க. எப்படின்னா சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்க பேரை வாசிக்கிறேன். சைட்ல நான் பாருங்க, அந்த முகரக்கட்டையெல்லாம் பாருங்க. தனுஷா, ஸ்வேதா எஸ், ரசிகன் மணி, ஸ்மைலி கில்லர். ஆக்சுவலா இந்த பாப்பா இதுக்கு சொல்றேன், ஸ்மைலி கில்லர். மாரி மலு, மாரி மாலுவா, மாரி மாலு, பட்டர்ஃப்ளை கப்பல்ஸ், ராஜ் மைண்ட் வாய்ஸ், ஒய்டி விட்டி, எலாகாயு, பிரபினார். இவர் பெரிய கை. இதுலதான் இதுல பெரிய கை. கண்ணன் ஐஸ்வர்யா அபிசியல், வைலட் பவி, யூடியூப் பிரதர்ஸ், ராஜா சர்மா அபிசியல், ஹிப்பி கபுல்ஸ், நிலா நட்ராஜ், அபிநயா ஐரா. இவங்க அக்கா, இவங்க ஒரு ஸ்பெஷல் அக்கா. எம்எஸ் மெலி கேர்ள், ஜானு ரஞ்சித். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது எனக்கு ஒரு 18 பேர் நினைக்கிறேன். ஆமா, 18 பேரு. இவங்க எனக்கு சும்மா நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா இவங்களோட ஐடியா எனக்கு மெயினா வரும். அது எப்படின்னா, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பார்த்தா நீங்க ராஜா கேம் ப்ளே பண்ணி தான் வாங்கினேன். வாங்க எப்படி சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்லங்க. ராஜா கேம் மூலியமா தான் மணி ஏர்ன் பண்ணிட்டு 18 பேர் நினைக்கிறேன். இவங்களாம் இதுல மெயினான ஆளுங்க. இவங்க யாருன்னா ஒரு ஒரு கேவலமான வேலைகள் பண்றவங்க, அப்படிதான் சொல்லுவேன் நான். ஏண்டா ஒரு ஒரு அடிமட்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப நான் ஒரு கஷ்டப்பட்டு இதுல இருந்து வந்த மாதிரி காட்டுறீங்க. அப்படியே உங்களுக்கு இந்த பொழப்பு. இவங்களும் யாருன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ராஜா கேமோட ப்ரொமோட்டர்ஸ். அது ப்ரொமோட் பண்ணி உங்களை எல்லாத்தையும் ஆண்டி ஆக்கி விட்டுருவாங்க. நான் ரொம்ப நாளா நான் பேசணும்னே இருந்தேன், எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைகள் பாக்குறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ராஜா கேம் மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ராஜா கேம் ஏன்னா இவங்க பண்றது மெயினா ராஜா கேம். இது மேக்சிமம் வடநாட்டுலயும் இவங்க நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் ராஜா கேம் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இவங்க பெரிய ஆளுங்க. இதுல இந்த பிரவீனார்னா மாத்தி பண்ணுவாரு. 2 லட்சத்துக்கு 11 லட்சத்துக்கு பைக் எடுப்பாரு, கார் வாங்குறாங்க. ஏண்டா அவன் வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்சு அவனால தன் குழந்தைகளுக்கு எதுவுமே வாங்க முடியாத நிலைமையில இருக்காங்க. நீங்க ஈஸியா இந்த ஒரு கேம் ப்ரொமோட் பண்ணிட்டு இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்றீங்க. நீங்க ஒரு ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஸ்கேம் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா இத்தனை பேர் ப்ரொமோட் பண்றீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி சொல்லுவோம். இவங்க எத்தனை பேர் இந்த கேமை ப்ரொமோட் பண்றாங்க, ஆனா இவங்க ப்ரொமோட் பண்ற விதமே தப்பா தான் உங்கள்கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. காசு, அதாவது இவங்க போடுற எல்லா வீடியோலையும் பாருங்க, காசு அதிகமாவே இருக்கும். ஒரு 1 லட்சம், 30,000, 50,000 இப்படிதான் இருக்குமே தவிர இவங்க இவங்க யூஸ் பண்ற அக்கௌண்ட்ல மினிமம் அமௌண்ட்னே இருக்காது. எல்லாம் அந்த காசு யாரு காசுனா நீங்க இழந்த காசு தான். அது என்ன சொல்றது, நீங்க இழந்த காசு தான். ஆக்சுவலா இவங்களுக்கு கொடுக்குறது ஒரு டெமோ அக்கௌண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெமோ அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அவங்களுக்கு, அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு பெட் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இவங்க பண்ற வேலை என்னன்னா, இதுல இவங்க பண்ற வேலையை நான் மெயினா ஒன்று சொல்றேன். இத்தனை பேர் ராஜா கேம் ப்ரொமோட் பண்றாங்கல்ல, இவங்க பண்ற ஸ்கேமை பத்தி சொல்றேன். இவங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறது எப்படி போடுறாங்கன்னா, இந்த ராஜா கேம் எனக்கு வந்துச்சு, அதை நான் இன்ஸ்டால் பண்ணேன், அதுல மினிமம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன், பிட்ல பெட் கட்டினேன், இல்ல ஸ்மால்ல பெட் கட்டினேன், எனக்கு ரெட்டிப்பா அமௌண்ட் டபுள் அமௌண்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி தான் உங்களை ப்ரொமோட் பண்ணி உங்களை அமௌண்ட் போட வைக்கிறாங்க, போட சொல்றாங்க. அவங்க அப்படி வின் பண்றதுக்கு காரணம் அது ஒரு டெமோ அக்கௌண்ட். அதுல அமௌண்ட் எவ்வளவு அது லாஸ் ஆனாலும் அந்த காசெல்லாம் வெளியே எடுக்க முடியாது. இவங்க எப்படி சம்பாதிப்பாங்கன்னா, இதை ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு வேல்யூவான அமௌண்ட் அவங்க அந்த ராஜா கேம்ஸ் உங்களுக்கு போயிடும். அது எப்படின்னா, நீங்க அந்த இடையில சிப் ஃப்ரீக்வன்சி அக்கா இடையில போட்டுருந்துருப்பாங்க. இந்த டெக்பா சேனல்லாம் ஒரு ரீலுக்கே 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா வாங்குற மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் உண்மை. அதே மாதிரிதான் இவங்களும் இத்தனை பேரும் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிக்கவே வாய் கூசுது எனக்கு. நீங்க யூடியூபர்ஸ்ன்னு சொல்லாதீங்கடா. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டா அதுல வருமானம் வரல, வருமானமே போதுமாடா. எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப ஒஸ்டான வேலை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். சரி, நான் மேட்ருக்கு வரேன். இவங்க பண்றது சொன்னோம்னா நம்ம குட்டக்கு நான் பேசிடுவேன். சரி, நான் தேவையில்லாத இவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு தெளிவா சொல்லிடுறேன்.
ஆக்சுவலா இவங்க பண்றது உங்ககிட்ட இப்படி வீடியோ பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு வர வருமானம் ஒண்ணு. இந்த ரீல் அப்லோட் பண்ணா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அங்க இருந்து ஒரு அமௌண்ட். அதான் ஒரு ரீலுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துரும். 2வது எப்படி அமௌண்ட் வரும்னா, உங்கள லிங்க் அவங்க ஒரு லிங்க் குடுத்து அந்த லிங்க் உங்கள தொட வச்சு, அதுக்குள்ள போய் நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணி விளையாட சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்களுக்கு அமௌண்ட் போகாது. நீங்க அந்த அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டுக்குள்ள போயி, அந்த அக்கவுண்ட்டுக்குள்ள போயி, மினிமம்னு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவீங்க. அந்த மினிமம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணா இவங்களுக்கு அதுல ஒரு கமிஷன் போகும். இப்போ ஒரு ஆளு ரூ. 200 டெபாசிட் பண்ணா இவங்களுக்கு ஒரு ரூ. 100. இது எனக்கு எப்படின்னா, எப்படி எனக்கு தெரியும்னா, நான் அண்ணா லாட்டரின்னு எனக்கு இடையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். அது எப்படின்னா, நான் ஒரு ஆள ரெஃபர் பண்ணா, அவன் ரூ. 500 ரூ. 500 அந்த அந்த அக்கவுண்ட்ல போட்டான்னா, எனக்கு ரூ. 200 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 3 பேரு அதே மாதிரி ரூ. 500 அதுல போட்டாங்கன்னா, எனக்கு ரூ. 600 கிடைக்கும். கிடைச்சுச்சு. நான் அந்த ரூ. 600 வச்சு வெளிய எடுக்கவும் முடியல. எப்படி சொல்றது? அது பெட் பண்ணி லாஸ் தான் ஆகும். அத எடுக்கணும்னா, அதுக்கு ஒரு இது வரும். சொல்றேன் நான் எப்படின்னு. இவங்க இந்த மாரி உங்கள லிங்க் தொட சொல்றாங்க. நீங்க போய் உள்ள வெப்சைட்குள்ள போய் அந்த லிங்க்க தொட்டீங்கன்னா, உள்ள போகும். உள்ள போனா நீங்க மினிமம் டெபாசிட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் அந்த முந்திலாம் இந்த எம்எல்எம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு. ஒரு ஆள சேர்த்து சேர்த்து விடுற மாரி. அவங்க எத்தன பேரு நீங்க அவங்க சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச ஃபாலோவர்ஸ எந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க பாருங்க. நீங்க போய் ஃபாலோ பண்ணி, இப்ப நீங்க போய் அந்த லிங்க்க தொட்டு உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் போகும். இது வச்சு ஒரு வருமானம். ஆக்சுவலா இவங்க மெயினா சொல்றது என்னன்னா, நான் பிக்ல எவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் போடுங்க. இவங்க பொறுப்பு துறப்பு வேற சொல்லிடுறாங்க. அமௌண்ட் அதிகமா போடாதீங்கன்னு. மெயினான விஷயத்தையுமே எதுவுமே சொல்றது கிடையாது. மெயினான விஷயம் என்னன்னா, இவங்க பண்ற கேம்ல சொல்றேன். இவங்க விங்கோல போய் இதுல போய் போட சொல்றாங்கல்ல. அது எப்படின்னா அந்த விங்கோ கேம் எப்படின்னா, நீங்க ராஜா கேமுக்குள்ள போனீங்கன்னா, அந்த லிங்க தொட்டு ரூ. 200 டெபாசிட் பண்ணீங்கன்னா, அந்த விங்கோ கேமுக்குள்ள போனீங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். எப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் கிரீனு, வயலட், ரெட் இது 1. அதுக்கு கீழ 0ல இருந்து 9 வரை ஒரு நம்பர் வரும். அதுக்கு கீழ பிக், ஸ்மால்ன்னு வரும். இவங்க எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னா, அந்த பிக், ஸ்மால மட்டும் தான் கணிச்சுக்கிறாங்க. அந்த பிக்ல கட்டுங்க, ஸ்மால கட்டுங்கன்னு சொல்லி தனியா தான் வீடியோ போடுறாங்க. ஆனா அது எப்படி விழுகும்னா, ஒரு பீரியட் நம்பர் வருதுன்னா, இப்ப எத்தனை இன்னைக்கு டேட் வச்சு ஒரு 10ஆம் நம்பர்னு ஒரு பீரியட் நம்பர் வருதுன்னா, அந்த நம்பருக்குரிய ஒரு ரிசல்ட் எப்படி விழுகும்னா, நான் 3 இது சொன்னோம்ல, கிரீன், வயலட், ரெட், நம்பரு, பிக், ஸ்மால். இந்த 3 இதுலயும் ஒவ்வொன்னு விழுகும். 0ல இருந்து 9 வரை ஒரு நம்பர் வரும். கிரீனு, வயலட், ரெட் இந்த 3 இதுல இருந்து ஒண்ணு வரும். கிரீன் விழுகும். அடுத்து பிக், ஸ்மால் இதுல ஏதாவது ஒண்ணு பிக் விழுகும், இல்ல ஸ்மால் விழுகும். இது எப்படின்னா, இந்த பீரியட் நம்பர், கிரீனு, இந்த பீரியட் நம்பர், அதுக்கப்புறம் அந்த 0ல இருந்து வர நம்பர் ஒண்ணு, பிக்கா, ஸ்மாலான்னு அது ஒண்ணு, கடைசி வந்து ரெட்டா, கிரீனா, வயலட்டா அது ஒண்ணு. இப்படி 3 இது ஒரு ஒரு பீரியட்ல வந்து வரும். இவங்க ப்ரொமோட் பண்ற விதம் எப்படின்னா, எனக்கு அமௌண்ட் கிடைச்சது, நான் இதுல பிக்ல போய் போட்டேன், எனக்கு அமௌண்ட் டபுளா வந்துருச்சுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதான் ஸ்கேம். இவ்வளவு பண்ற வேலை நீங்க பண்ற ப்ரொமோட் பண்ண அந்த ராஜா கேமுக்கு இப்படி உழைச்சு 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 கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த ராஜா கேமை ப்ரொமோட் பண்ற நீங்க ஏன் இவ்வளவு விஷயம் நடக்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க வெளிப்படையா? எனக்கு அது புரியல. நீங்க வெளிப்படையா சொல்லி அதை ப்ரொமோட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு கெயின் ஆகும். அதாவது அது உண்மை. இவ்வளவு உண்மையை சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட வச்சுன்னா ஒரு இது மொட்டைக்கட்டையே சொல்ற நீ வாட்டுக்குள்ள ஏதோ சொல்றது ஒன்று சொரக்காய் புடுங்குறது ஒண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா மேலோட்டமா சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் போட்டீங்கன்னா அவங்க ஆண்டியாக்கு போயிடுவாங்கல்ல. அப்புறம் அந்த இது அது கடைசியில் உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அதுக்கு நீங்க ரெஸ்பாண்டும் பண்றது கிடையாது. இவ்வளவு தூரத்துக்கு இந்த கேமை ப்ரொமோட் பண்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யாராவது போய் அவங்களுக்கு ஒரு மெசேஜ்ல போய் டிஎம் பண்ணுங்க. அவங்க அதுக்கு ரிப்ளை பண்றாங்களான்னு பாருங்க. தொடர்ந்து ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய ஸ்கேம் என்னன்னா, பெரிய ஃபெயிலியர் நடக்கும். ஃபெயிலியர் மீன்ஸ் அப்படி சொல்ல முடியாது. நீங்க அமௌண்ட் போட்டீங்கனாலே எடுக்க முடியாது. இப்ப நான் எனக்கு ஒரு 50,000 இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி 50,000 அதுல போடுறேன்னா, அந்த 50,000 நான் பெட் பண்ணணும். அந்த லிமிட் கொடுத்துருவாங்க. நீங்க 50,000 பெட் பண்ணாதான் உன்னால அந்த போட்ட காசை என்னால வெளியே எடுக்க முடியும். சப்போஸ் 50,000 போட்டுட்டேன். ஐயோ தெரியாம போட்டுட்டேன்னு எடுக்க முடியாது. உடனே வித்ட்ரா போட்டா வித்ட்ரா வராது. நீ 50,000 பெட் பண்ணணும். அப்படி 50,000 பெட் பண்ணினா சைபர்ல வந்து நிக்கும். அப்படிதான் இவங்க பண்ற வேலைகள் சைபர்ல தான் வந்து நிக்கும். அது வரவே வராது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க சும்மா அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மக்களான நீங்க தான் இது தப்பு, இது ரைட்டு நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய பேர் பொண்ணுங்க வீடியோ போடுறீங்க அதை ப்ரொமோட் பண்ணி. ஏன்னா பொம்பளைங்களே
காப்பி அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா, பொம்பளை எது போட்டாலும் உடனே பின்னாடி ஆடிட்டு போயிருவீங்களாடான்னு கேக்குறேன். புரியல. அது என்ன சொல்றா, ஏது சொல்றா? நான் எதுக்காண்டி குத்தம் சொல்லல. அது குத்தம் தான் அப்படின்னு நினைச்சுக்க. ஒரு பொண்ணு வீடியோ போட்டாலே அப்படியே கமெண்ட்ல காட்டினா பறக்கூடாது. இந்த தனுஷான் இருக்காங்க தெரியுமா? இவங்க வந்து இந்த ராஜா கேம் ப்ரொமோட் பண்றதுக்கு அது எப்படி ப்ரொமோட் பண்றாங்க? பேங்குக்கு போவாங்களாமா, இப்படி காசுக்கு அப்படி விரிவாங்களாமா, 50,000 1,00,000 வந்துடும். அவன் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இந்த ஜெனரேஷன்ல. ஒரு வெளியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல இடையில நான் யாரோ ஒரு கப்புள்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னு தெரியல. இவங்க பண்றதே பித்தலாட்டத்தனம். இப்படி வாங்கி இப்படி கைவிட அதாவது இந்த பித்தலாட்டத்தனத்திலையும் நியாயப்படுத்துறாங்களாமா. ஆக்சுவலா இவங்க ஒரு இல்லாதவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ யாரு இல்ல புரியல. ராஜா கேம் உண்மையிலேயே நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அந்த சம்பாதிச்ச குரூப்பையும் ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டியதானே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நம்பி வர்றவங்களை ஏமாத்துறீங்க. உன்னை நம்பி ஒரு 2,00,000 ஃபாலோவர் 3,00,000 ஃபாலோவர் இருக்கிறாங்கன்னா அவனுக்கு நீ என்ன சொல்லிக் கொடுப்ப? நல்லது செய்ய சொல்லிக் கொடுப்பியா, கெட்டது செய்ய சொல்லிக் கொடுப்பியா? உனக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா நீ இப்படி பண்ணுவியான்னு கேட்பேன் நான். இல்ல உன் சொந்தக்காரங்க இருந்தா அப்படி பண்ணுவியான்னு கேட்பேன். இல்ல உங்க அம்மா அப்பா இருந்தா அப்படி பண்ணுவியான்னு கேட்பேன். அவங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க ஃபாலோவர் இழிச்சவாய் ஃபாலோவர்ஸ் தான். தயவு செய்து மக்கள் திருந்துங்க. நீங்க அதாவது ஆன்லைன்ல மூலமா எதுலயுமே சம்பாதிக்க முடியாது. உழைச்சா தான் சம்பாதிக்க முடியும். உழைச்சு முன்னேறுங்க. அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ உழைங்க. நீங்க இவங்க பேச்ச கேட்டு ஐயோ அதிகமா சம்பாதிக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. தயவு செய்து யாரும் இவங்களை நம்பி அந்த காசு போடாதீங்க. அது மிகப்பெரிய ஸ்கேம். நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. அது வேற விதத்துல உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு புரியல. இது மாதிரி நான் நிறைய சொல்றேன். நான் உங்களுக்கான வீடியோ வாய்ஸ் எழுப்பணும். எழுப்பினா தான் இவங்க ஒழுங்குவாங்க. சும்மா மக்களை தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறை ஐயா யாராவது இருந்தாங்க இந்த இவங்களெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு போய் 4 சாத்து அனுப்புங்க. இந்த மாதிரி போடாதீங்கடா, இது பண்ணாங்கடா அப்படின்னு. ஆனா ஸ்கேம் பண்றாங்க. இவங்க பண்றது பொய் சொல்லி ஒருத்தவங்க உள்ள வர வைக்கிறாங்க. ஆனா உண்மையால எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. உண்மையா வீடியோ போட சொல்லுங்க. இல்ல எனக்கு ராஜ்மேன் வயசு எல்லாம் உன்னெல்லாம் நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா. எதுக்கு கேமராமேனுக்கு மோதிரம் வாங்கி கொடுக்குறது, கார் வாங்கி எப்படி திடீர்னு கார் வாங்குறீங்க? எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு சப்ஸ்கிரைபர் அதிகமானோடனே இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனை போட்டுட்டு அவங்கள நாய் மாதிரி அலைய விட்டுட்டு நீங்க நல்லா குஜாலா இருந்துக்கிறீங்க அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பேசிதான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன செய்யறது? இவங்க திருந்தாத ஜென்மங்கள். நீங்க வந்து உங்களை எப்படி ஃபாலோ பண்ற மாதிரி உங்களை ஃபாலோ பண்ண வைப்பாங்க. கெஞ்சி கோத்தாடி ஃபாலோ பண்ணுங்க, நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோ வரும், நல்ல நல்ல இது வரும் அப்படின்னு. ஏன்டா எனக்கு தானே ப்ரொமோஷன் கேட்டாங்க. 6,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் நானு. அதை கெயின் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். அவங்க அந்த கஷ்டத்துல அவங்களோட என்னை ஃபாலோ பண்றான்னா என்னை நம்புறான் அவன். நீங்க நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. நம்புறவங்க எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ற உங்களுக்கு மனசு வருது? என்னை நம்பி ஃபாலோ பண்ணி வரான்ல. நான் ஒரு வீடியோ போறேன்ல நல்லா ஜாலியா வீடியோ பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ண வரும்போது நான் இந்த மாதிரி ஒரு டேக்லைனை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வைக்கிறேன். அப்ப இவன் என்ன நினைப்பான்? நம்ம ஃபாலோ பண்றவன் நம்ம ஃபாலோ பண்றோம், அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. அவங்கள ஏமாத்துக்கு சமம் இல்லையா? அது கேக்குறேன். அவசியம் அந்த துட்டை வச்சு அவசியம் நீங்க உழைச்சு அந்த துட்டு வச்சு நீங்க சம்பாதிச்சு அதுல என்ன கிடைச்சிட போகுது கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப நீங்க இவ்வளவு தூரத்தை சம்பாதிக்கிற காசு எல்லாமே அவனோட இழந்த காசு தானே. அது எதுவுமே நீங்க ஜெயிச்ச காசு கிடையாது. அவனை காசு போட சொல்லிக்க அவன் இழந்த காசு தானே உங்களுக்கு வருமானமா வருது. அந்த கேம் விளாடுற எல்லாத்துக்கும் தான் கேக்குறேன். ஒருத்தர் நீ அதுல தோக்குற, நீ தோக்குற காசு தான் அடுத்தவனுக்கு போகுது. அதுல மித்தபடி அதுல என்ன ப்ராசஸ், என்ன ப்ரொசீஜர், அதுல என்ன ப்ராசஸ் நடக்குன்னு தெரியுமா? கம்ப்யூட்டர் தான் விளாடும், மனுஷன் விளாடும்னு தெரியுமா? செட் பண்ணி வச்சிருவாங்க. எப்படி சொல்றதுன்னா, நீ சப்போஸ் அக்கௌண்ட் போட்டினா உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குங்கிற அமௌண்ட் முதற்கொண்டு தெரியும். நான் அண்ணா நாட்டில் விளாடும் போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நான் அமௌண்ட் அதுல டைரக்டா போட முடியாது. சொல்ல மாதிரி நான் ஒருத்தனுக்கு மெசேஜ் பண்ணணும், ஒரு ஏஜென்ட்டுக்கு மெசேஜ் பண்ணணும். அவனுக்கு நான் அமௌண்ட் போட்டு அது ஸ்கிரீன்ஷாட் அவனுக்கு அனுப்பணும். அவன் என் ஐடியில் அமௌண்ட் போடுவான். என் ஐடியில் அமௌண்ட் போடுறது எப்படி அவனுக்கு தெரியும்? என் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள வரேன். என் ஐடி எப்படி அவனுக்கு தெரியும்? கூகுள் பிளே ஸ்டோர்ல இல்லாத ஒரு ஆப்புக்கு இவங்க இவ்வளவு தூரம் ப்ரொமோட் பண்ணி உங்களை போட வைக்கிறாங்கன்னா அது உஷாராய்க்கணும் மக்களே. இது மிகப்பெரிய ஸ்கேமு. உஷாராய்க்கவங்க. இதுக்கு ப்ரொமோட் பண்ணாத, அதாவது தவறான வழியில உங்களை ப்ரொமோட் பண்ணாத எல்லா கப்பிள்ஸ் சேனலும் எல்லா யூடியூபர்ஸ் சேனலுமே எனக்கு வந்து பெரிய ஆளுங்க தான். நீங்க கீழ்த்தரமானவங்க, ரொம்ப கீழ்த்தரமானவங்க மக்களே. நான் உங்களுக்கு தான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். யாரு இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு, இந்த மாதிரி ஆன்லைன்ல கேம் விளையாடுறதே நிப்பாட்டிருங்க. உங்களை ஒரு வேலைக்கு கூப்பிடுறாங்க, அந்த வேலைக்கு சம்பாரிச்சு இது பண்றதா இருந்தா போங்க.
இல்லையா இந்த ஆன்லைன்ல இந்த மாதிரி போட்டு காசெல்லாம் இதுல பண்ணலாம் அது பண்ணலாம் எக்ஸ்பிரஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்மைலி கில்லர் பாப்பா வந்து ராஜ் கேம்ஸ்க்கு ஆப்போசிட் ஸ்கேம் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இது பண்றது ஒரு வித்தியாசமானது. வின்சோ ரெஃபர் பண்ணி இதுக்கு அமௌண்ட் சம்பாதிச்சு அதுல விளையாடுங்க. அதுவுமே ஒரு பாட்டு தான். நீங்க விளையாடுறது எல்லாமே ஒரு பாட்டு இதுலதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றவங்க சேனல்ல ஆன்லைன்ல சம்பாதிக்கவே முடியாது நண்பர்களே. அது உனக்கு வழிவகுக்கவே வளர்க்காது. நான் அடிச்சு சொல்லுவேன். நான் அத்தனை இதுல அனுபவப்பட்டிருக்கேன். அதை விட்டுட்டு போய் சம்பாரிச்சு வேலைக்கு போ, சம்பாரி, நல்லா சம்பாரிச்சு அதுல உனக்கு என்னென்ன அனுபவிக்க தோணுதோ அனுபவி. அதுல என்னென்ன செலவழிக்க தோணுதோ கையை கொடு, காசு கையில வச்சு செலவு பண்ணுங்கடா. அக்கௌண்ட்ல இருந்து செலவு பண்ணாங்க, எனக்கு போறதே தெரியாதுடா. கையில இருந்து செலவு பண்ணா தான் நீ கட்டுக்கோப்பான இருப்ப. அக்கௌண்ட்ல இருந்தா வாரி வாரி இறைச்சிருவ. நாசமா போற மாதிரி. இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது என்னன்னா நிறைய பேருக்கு நான் டேக் பண்ணுவேன், பாருங்க. இது நான் உங்க நோவே கபிள்ஸ் மில்கி. இது நம்ம நோவே கபிள்ஸ் சேனல் தான். இதுல ஒன்லி குற்றத்துக்கு எதிரான கண்டென்ட்கள் மட்டும்தான் வரும். சந்தோஷமான கண்டென்ட்கள் மட்டும்தான் வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலரா வீடியோ வரும். இடையில சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் இருந்தா ஃபாலோ பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.